உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 16வது வசனம் முதல் கவனிப்போமாக. அதாவது ஏற்கனவே தெரிந்த அது பற்றி விவரங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை வாசிச்சுட்டு போவேன். முக்கியமான சில வசனங்களை நான் அதை விளக்கி சொல்லுவேன். கவனிங்க, சீக்கிரமாக நீதிமொழிகள் புஸ்தகத்தை முடிக்கலாம். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். யோபுவை பற்றி சொன்னார், பொல்லாப்பை விட்டு விலகிற இவன் அப்படின்னு சொன்னார். அதான் புத்தி, பொல்லாப்பை விட்டு விலகிறதே புத்தி. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், அதான் ஞானமா? தீமையை விட்டு விலகிறதா ஞானம்னு சொல்லியிருக்கு, பொல்லாப்பை விட்டு விலகிறது புத்தின்னு. ஆனால் மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாக இருக்கிறான். இஷ்டத்துக்கு எப்பேற்பட்ட பயங்கரமான காரியத்தில் இறங்கிடுவேன். யார்? மதியீனன். அவனுக்கு என்ன இருக்கான்? மூர்க்க குணம் இருக்கான். இது தைரியம் இல்லைங்க. மூர்க்கங்கிறது அது ஒரு கோபம்தான், ஆனால் அதுக்கு தைரியம் கிடையாது. தைரியம் வேற, மூர்க்கம் வேற. முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முற்கோபி கோபம் மூக்கில் இருக்குதுங்கன்னுவாங்க. மதிகேட்டை செய்வான், அவசரப்பட்டு கோபக்காரன் எப்போ வேணாலும் தப்பாக தான் செய்வான். துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான், கெட்ட சிந்தனை இருக்கிறவன் மனுஷரால் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள். பேதையர்னா கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை போதிக்கிறாரு, பெற்றோர் எவ்வளவோ காரியங்களை போதிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு போதுங்க அப்படி சொல்கிற ஆளுங்க பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள். விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். பேதையர் விவேகி. பேதையருக்கு புத்தியினம் தான் கிடைக்கும், ஆனால் விவேகிகளோ அறிவினால் அவங்களுக்கு முடிசூட்டப்படும். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கிரீட வைத்தது போல நற்காரியங்கள் நடக்கும். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசப்படிகளும் குனிவதுண்டு. பொதுவாக இதெல்லாம் அப்படி நடக்காது. தீயோர் நல்லோருக்கு முன்பாக குனிய மாட்டான். ஆனால் ஒரு நேரம் வந்துடும் தீயோர் நல்லோருக்கு முன்பாக குனியறது. துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியில் குனிய மாட்டான். ஆனால் ஒரு நேரம் வந்துடும். இந்த துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியிலே குனிவது உண்டு. இது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் அநேக காரியங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுபவம் இல்லாதவங்க அனுபவம் வர்றப்போ அதை நீங்கள் அறிவீங்க. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. இன்னொரு வசனம் கேட்டிருக்கீங்களா? ஐஸ்வர்யம் இருந்தால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள்.
எங்கே பணம் இருக்கோ அங்கே அப்படியே நண்பர்கள் கூழாம் வந்து கூடி, ஐயா நீங்கள் நல்லவங்க அப்படி சொல்லி இவன்கிட்டருந்து பிடுங்கி திங்கிறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் வரும். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. ஆனால் தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான். இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் என்னத்துக்குங்க நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான், போச்சல் இவனை அப்படிங்கிற புத்தி வந்துடுது மக்களுக்கு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனைங்கிறப்ப யார்? தேவசாயல் ரூபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அவமதித்து அவன் பேரை கெடுத்து எல்லாருக்கும் முன்னாடி அவனை கேவலப்படுத்துறது அவன் பாவம் செய்கிறான்றாரு. தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு போட்டிருக்கு. அதுபோல் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். பாக்கியங்கிறது தேவன் கொடுக்கறதுங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. இந்த கெட்ட காரியத்தை தீமை செஞ்சிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணி அது இதையும் கடைசி எங்கிட்ட தவறி விழுகிறான். அதை செய்ய போகும்போதே ஏதோ விதத்தில் தவறுறான். ஒரு விதத்தில் கர்த்தர் அவனை தடுக்கிறாரு. அதெல்லாம் மீறி போகிறப்ப தான் அவன் அதெல்லாம் செஞ்சு விழுந்து மறுபடியும் அவன் எழுந்திருக்க முடியாதபடி அந்த தீமையிலே விழுந்து கிடப்பான். படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் என்று எழுதியிருக்கிறது. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தீமை செய்கிறவர்களுக்கு அவங்க தவறுவாங்க. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மை தேவன் ஒருவர் தாங்க நல்லவர். அவர் தான் உண்மையான நன்மை செய்கிறவர். இந்த நன்மை செய்கிற இடத்துல கிருபையும் சத்தியமும் இருக்கான். கிருபை என்னது? இலவசமாய், அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு கூட கர்த்தர் கொடுக்குற நன்மைகள். சத்தியம் எது? கர்த்தர் தான் சத்தியம். அப்போ தேவன் சத்தியபரரா மற்றவங்களுக்கு இறக்க செய்கிறவராக இருக்கிறாரு. பாருங்கள், மனுஷன் தன்னுடைய ரட்சிப்புக்காக எதையும் செய்ய முடியாது. இந்த ஒருத்தர் தான் கிருபையாக மன்னிக்கிறாரு, அவருடைய சத்தியத்தில் நம்மளை நடத்துகிறாரு. ஏன்னு கேட்டால் அவர் சத்தியத்தில் நிலை நின்று நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். அதனால தான் அவர் கிருபை செய்ய முடியுது. இல்லாட்டி அவருக்கு கூட கிருபை செய்ய முடியாது. ஏன்னா அவர் அப்படி ஒரு சட்டங்களை போட்டு வச்சுக்கிட்டாரு, பாவம் செய்த ஆத்மா சாகும்னு. அப்படி பாவம் செய்த ஆத்மா சாகும்னா மனுஷர் எல்லோரும் நரகம் போகணும். அப்புறம் என்ன பண்ணிட்டார்? சத்தியத்துக்குனாக்கா இந்த ஒருத்தன்ட்டையும் சத்தியம் இல்லை. அப்புறம் கிருபை வர வேண்டியிருக்கு. கிருபை எங்கேருந்து வரும்? கிருபை இல்லை, இவன்கிட்ட கிருபைக்கான காரியம் இல்லை. அவர் நீதிபரர், பரிசுத்தர், சத்தியபரர். அவர் தண்டித்து தான் ஆகணும். இங்கே தான் பாருங்கள், இயேசுநாதர் போய் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால அவர் அதனால் நமக்காக கிருபையை சம்பாதித்திருக்கிறார். பாவிகளாகிய நம்மை மன்னிக்க, நமக்கு நன்மை செய்ய அவர் அங்கே கிருபையை சம்பாதித்திருக்கிறார். தன்னுடைய பாடுகள் மூலமாய், இரத்தம் சிந்தனை மூலமாய், வேதனை மூலமாய், சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்காக கிருபையை, ஜீவனை, ரட்சிப்பை, ஆசீர்வாதங்களை சம்பாதித்திருக்கிறார். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ தேவனுடைய கிருபையும் சத்தியமும் வந்துருமா? இது டபுள்ஸ், அதாவது ரெண்டு சேர்ந்து போனால் தான் கர்த்தர் அங்கே இருக்கிறாரு. ஆனால் இது ரெண்டு சேரலை, அது அங்கே பிரச்சனை தான். செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை, அங்கே அவ்வளோதான் அடி. கிருபை தனியாக நின்று வர்றவனுக்கெல்லாம் நான் கிருபை செய்கிறேன், பாவம் செஞ்சாலும் நான் அவனுக்கு கிருபை செய்கிறேன்னு சொன்னால் கிருபையே மோசம். இப்போ நான் கேட்குறேன், பிசாசுக்கு கர்த்தர் கிருபையாக இறக்கம் செஞ்சு மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுவான். அதை யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாருன்னு எழுதியிருக்கேன். எதுக்கு? இவர் கிருபை மிகுந்தவருங்கிறதுனால போய் பிசாசெல்லாம் மன்னிக்க போகிறதில்ல, அவனை பரலோகத்துக்கு கூட்டிக்க போகிறதில்ல. கிருபை இருக்குதுங்க. ஆனால் அப்படி கிருபை இங்கே போச்சுன்னா அது சுத்த வேஸ்ட்டு, அது தப்பானது, பொல்லாதது. ஆனால் கிருபை யாருக்கு? மனம் திரும்புகிறவர்களுக்கு, மறுபடியும் கர்த்தடத்தில் சத்தியத்தில் வர்றேன்றவங்களுக்கு. அப்போ அங்கே இயேசு சம்பாதித்த அந்த கிருபையும் இரக்கமும் அங்கே வேலை செய்யும். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்.
சகல பிரயாசத்தினாலும், அதாவது எவ்வளவு வேலை செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஒரு பலன் சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் உதடுகளின் பேச்சோ வெறும் வாய் மட்டும் பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்கள், ஒன்றும் வேலை செய்ய மாட்டான், வறுமை தான் வரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. ஞானிகளுக்கு கிரீடம் அவருடைய செல்வம். ஞானமாக இருக்கிறதுனால சரியாக கொஞ்சம் செல்வத்தை சம்பாதிச்சு வைக்க முடியுது. எப்போயுமே அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்தால் தான் அடுத்த நேரம் சாப்பாடு. அப்படி இல்லை, ஞானம் உள்ளவன் சம்பாதிச்சு கொஞ்சம் மிச்சமும் வச்சுருப்பான், அவனுக்கு அது எப்பவும் பிரயோஜனமாக இருக்கும். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுடைய முடி அவருடைய கிரீடம் அவர்களுக்கு செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனம். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். உண்மையை சொன்னால் உயிர்களை ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். ஏன்னா அப்புறம் அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுக்கு காரியம் சாதிக்க வைக்கணுங்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக நம்ம போகிறோம். இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு திடீர்னு பார்த்தா எதிர்பாராத ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஏதாவது நமக்கு வேண்டாத சட்டங்கள் அங்கெல்லாம் வரதான் செய்யுது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய மனுஷனுக்கு நம்பிக்கை உண்டு. இதை ஜெயிக்கலாம், கர்த்தர் கூட இருப்பார், ஆசீர்வாதமாக முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை உண்டு, திட நம்பிக்கை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறது. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கு கூட அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம்னு சொல்லியிருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஜீவ ஊற்றுன்னு சொல்லியிருக்கு. மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு. இன்றைக்கி ஒரு ராஜா, அவனை பின்பற்றக்கூடிய ஆட்கள், அந்த தேசத்தில் இருக்க மக்கள் நிறையா இருந்தால் அது அவனுக்கு ஒரு பலன், அது அவனுக்கு மகிமை. ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்காங்கன்னா அந்த தலைவனுக்கு என்ன வருமானம்? ஏதோ இந்த மக்கள் மூலமாக தான் ஒரு வரி அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வரணும். ஜனக்குறைவு அந்த தலைவனுக்கு முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். யார்? சாந்தமுள்ளவன்ல, நீடிய சாந்தமுள்ளவன். எனக்கு என் பொறுமைக்கு எல்லை இருக்குதுங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன நடத்துகிறாரு கவனிக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. சாந்த குணம்னா என்னங்க? கர்த்தர் சொல்கிறார், இயேசு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை? சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும். இப்படி சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். அதாவது கர்த்தரோட கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படியோ புத்திமான ஆயிரு. முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். முற்கோபின்னா எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையை எலும்புருக்கி. இந்த வசனத்தை வச்சு ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எப்படி சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன்னு. ஏன்னா மனசு நல்லா இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, சமாதானமாக இருக்கீங்க. நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் இந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யும். இந்த மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நரம்பு மூலமாக எல்லா சரீர பகுதிகளுக்கும் சரியான செய்தி அனுப்பி சரீரத்தோடைய பல பகுதிகள் சரியாக வேலை செய்ய வைக்கும். ஆனால் மனசு சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது மூளை வேலை செய்கிறத கெடுத்துரும். அது ஏட்டிக்கு போட்டியாக அதாவது செய்திகளை நரம்புகள் மூலமாக சரீரம் முழுதும் அனுப்பும். அப்புறம் எல்லாம் பிரச்சனை தான், வியாதி சீக்கிரமாக வந்துடும். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், அதாவது சுகம். பொறாமையே எலும்புருக்கி.
அடுத்தவன் மேலே பொறாமப்பட்டுட்டீங்க. பொதுவாக எழுத்த வீட்டுக்காரன் அவன் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கான், நம்மளும் வாங்கணும். அவன் கார் வச்சுருக்கான், நம்மளும் வாங்கணும். அவன் வீடு வாங்கியிருக்கான், நம்மளும் வாங்கணும். அவன் பிள்ளைகள்லாம் இப்படி படிக்க வச்சுருக்கான், நம்மளும் படிக்க வைக்கணும். அவன் பிள்ளைகள்லாம் இப்படி வேலை வாங்கியிருக்கான், நம்மளும் எலும்புருக்கி நீங்கள் சமாதானமாக இருக்கவே மாட்டீங்க. யாரையோடையாவது உங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, உங்கள் சமாதானம் போயிடும், உங்கள் சந்தோஷம் போயிடும், வாழ்க்கையே சஞ்சலமாயிரும். பொறாமையே எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரன் எல்லாரும் ஐஸ்வர்யம் இருக்காங்களா, வச்சுருக்காங்களா? இல்லை. அநேக தரித்திரரை நம்ம பார்க்குறோம். ஆனால் தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவன் ஏற்கனவே தரித்திரன். அவனை ஒடுக்கி அவனை கட்டாயப்படுத்தி ஏதாவது வேலை செய்ய வச்சு அவனுக்கு ஏதாவது அரை வயிற்று கஞ்சியை கொடுத்து அவனை அடிமை கொண்டு இப்படி ஒடுக்குகிறவன், தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அவனை உண்டாக்கினவர் யார்? உன்னை உண்டாக்கினவர் தானே அவனை உண்டாக்குனார். அப்போ அவனை நிந்தித்தா, அவனை ஒடுக்குறான். நீ அவனை உண்டாக்குனவரை நீ நிந்திக்கிற. அருமையானவர்களே, குருடனுக்கு சரியான வழி காட்டாமல் அவனை கேலி பண்ணான். செவிடனுக்கு அவன் தான் காது காக்காதன்னு சொல்லி அவனை கேலி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி முடவனுக்கு அவனை முடவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடி கேலி பண்ணான். இதுபோல் பல சரீர குறைபாடுகள் நிமித்தம் அவர்களை கேலி பண்ணால் அவனை உண்டாக்குனவரை அவன் அவமதிக்கிறான், நிந்திக்கிறான் என்ற அர்த்தம். இங்கே பாருங்க, மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தும்போது தேவனுடைய சாயலில் இருக்க ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினதுனால கர்த்தர் இவன் மேலே பழி தீர்ப்பார்னு எழுதியிருக்கு. வாசிக்கணுமா? ஆதியாகமம் 9வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அதில் அதெல்லாம் எழுதியிருக்கு. நீங்கள் தேவ சாயலில் இருக்கிற மனுஷனை ஒருத்தனை அடிச்சிங்கன்னா அவரே அடிக்கிறதா கணக்கு வருது. தேவ சாயலில் இருக்க ஒரு மனுஷனை கொன்னீங்கன்னா அவரே அட்டாக் பண்ண மாதிரி ஒரு கணக்கு வருது. இதுபோல் இங்கே தரித்திரனை ஒடுக்கிறதுங்கிறது அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறது, அப்படி கணக்கில் போயிடுது. தரித்திரனுக்கு தயை செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு. இந்த இடத்துல தரித்திரனுக்கு தயை செய்கிறவனும் அது ஏதோ ஒரு உதவி செய்கிறான். தயை செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான். யாரை? இவன் உதவி செஞ்சது இந்த தரித்திரனுக்கு. ஆனால் என்ன செய்கிறானா? கர்த்தரை கனம் பண்ணுறானா. இதை பொதுவாக மக்கள் யாரும் நினைக்கிறதில்ல. ஆனால் தேவனை நம்முடைய மனதில் வைத்து அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இதையெல்லாம் சிந்திப்பார்கள், அதில் சரியாக செயல்படுவார்கள். தரித்திரனை ஒடுக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான். அவரை கனம் பண்ணுறானா? துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். துன்மார்க்கன் தன் தீமையினாலே, அவன் செஞ்ச தீமையினாலே அவன் வாரிக்கொள்ளப்படுவான். அவன் செஞ்ச தீமையை அவனை வாரிக்கிறோம், அவனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடும். ஆனால் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மரணத்தில் போயிடுவேன் பரலோகத்துக்கு எப்படி இருக்குது பார்த்துங்க. நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். மரணம் தவிர்க்கப்பட முடியாததாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளோ தலைமுறை மக்கள் மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் அந்த மரணத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. இப்போ இந்த கடைசி கட்ட காலத்தில் தான் இயேசுவானவர் சீக்கிரமாக வந்துடுவாருங்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயமாக மரித்து அடக்கம் பண்ணப்படுத்தான்னு இல்லை, அவருடைய வருகையில் நம்ம மறுரூபமாகி போக வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். சரி, நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன், புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். இங்கே பாருங்கள், இந்த ஞானம் கிடைக்க சேமித்து வைக்கப்பட முடியும். எப்படி புத்தி, எப்படி அறிவு நாம் சேமிக்கிறோமோ
அதே போல் புத்தி உள்ளவன் அப்படின்னா புத்தி அவனுக்கு ஏற்கனவே இருக்குது, புத்தி சேமிக்கப்பட முடியும். ஞானமும் கூட அநேக சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு முக்கியமான ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்தியிருக்கிறார். அப்போ அதுபோல் அனுபவங்கள் எல்லாம் எப்படி நமக்குள்ளே ஞானத்தை வைத்து வைக்கிறது என்று நீங்கள் கவனிக்கிறீர்கள். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். பொல்லாப்பை விட்டு விலகிறது புத்தி. அப்போ பொல்லாப்பை விட்டு விலகி, அதாவது அக்கிரம அநியாயத்துக்கு பயந்து செவ்வையாக கர்த்தர்கிட்ட நடக்கிறோம் பாருங்க, அவர்களிடத்தில் ஞானம் தங்குகிறது. மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். மதியினர்னா ஒரு அறிவும் இல்லாதவங்க, அவங்க இருக்கிற மதியினம் அவங்க வாயின் வார்த்தையினாலே செயலினாலே வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எல்லா ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி ஜனத்தை உயர்த்தும். ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்து அவன் நீதிமானாக இருக்கிறதுனால இந்த ஊரில் சில ஆட்கள் அவனை சிக்கலில் மாட்டி விட்டு வேதனைப்படுத்தி உபத்திரவப்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் இந்த நீதிமான் நல்ல பேர் வாங்கிவிடுவான். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அவன் ராஜா வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழை தருத்தரனாக இருந்தாலும் சரி, பாவம் எல்லா ஜனத்துக்கும் இகழ்ச்சி. இங்கே பாருங்கள், நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19. மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கலும் உத்தமனாய் நடக்கிற தருத்திரனே வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதராலும் நெகிழப்படுவான். அதாவது இந்த ஞானம், அறிவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பிரசங்கி 10வது அதிகாரத்தில் முதல் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஏற்கனவே ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் என்ன செய்யணுமா, இவனுடைய பேரை கெட்டு நாராச்சிருமா. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமோ அப்படியே செஞ்சிடும், பேரை கெடுத்துரும். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனுடைய இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் தன் வழியிலே நடக்கிற போதும் மதிக்கட்டவனாக இருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். பாருங்க, இங்கே சொல்லுகிறது நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அப்படி ஞானமாக இருக்கிறவன், புத்தியாக இருக்கிறவன், சரியாக இருக்கிறவன் ஒரு பாவத்தில் விழும். ஒரே ஒரு பாவம் போதுங்க, பேரையே கெடுத்துருங்க. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குறவன் மேல் இருக்கும். விவேகமுள்ள பணிவிடைக்காரன் இந்த ராஜாவுடைய தேவைகளை கவனித்து பார்த்து எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய அப்படி மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு. விவேகமுள்ள பணிவிடைக்காரன். இந்த ராஜா எப்படி இருக்கானா, இந்த ராஜாவுடைய தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். எவ்வளவு தான் இந்த விவேகமாக பணிவிடைக்காரன்லாம் இருந்தாலும் சில விஷயங்களில் தவறுறாங்க. அப்படி எல்லா காரியத்திலையும் விவேகமாக நல்ல விதமாக இந்த எஜமானனுக்கு ராஜாவுக்கு இந்த பணிவிடைக்காரன் வேலை செஞ்சுருக்கும்போது அப்படியே அவன் ஏதாவது ஒரு விதத்தில் தவறிட்டான்னா அந்த இடத்துல ராஜா அவனை போட்டு நல்லா செம்மையாக வெளுப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இவன் எல்லா விதத்துலையும் நன்மையாக நமக்கு பிரயோஜனமாக தான் செஞ்சுருக்கான். இந்த இடத்துல அவனுக்கு விவரம் இல்லாமல் போச்சு. அதனால் ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு நஷ்டம் வந்துருச்சு. சரி போ, என்னது சரி போ அப்படின்னு சொல்லுவான். என்னது, அந்த ராஜாவுக்கு இவன் மேல் தயை உண்டாகிறது. அவனுடைய கோபமோ, ராஜாவுடைய கோபமோ லச்சை உண்டாக்குறவன் எப்போ பார்த்தாலும் பேரை கெடுப்பான் பாருங்க.
அவன் மேலே ராஜாவுடைய கோபம் இருக்கும்னு சொல்கிறாரு. இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இப்படி தான் இருக்குது. நாம் எப்போதுமே தேவனுக்கு பிரியமாக நல்ல காரியத்தில் முன்னேறி போயிட்டுருக்கிறப்ப ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அவர் போட்டு நம்மளை அடித்து பின்னி வாங்குறவர் இல்லை. ஆனால் எப்போதுமே கெட்ட பேர் உண்டாக்குவேன் பாருங்கள் கர்த்தருக்கு. கர்த்தருடைய கோபம் அவர் மேலே தங்கும்னு போட்டிருக்கு. அதனால் அருமையானவர்களே, இதை கொஞ்சம் நல்லா கவனிப்போம். இந்த பகுதியை நான் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்திலே களஞ்சியங்கள் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிக்க மாட்டான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாக வரும். ஒருத்தரை கண்டுபிடிக்க மாட்டான், ஒருத்தனுக்கு அறிவு லேசாக வரும். அவனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காண மாட்டாய். தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நமக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் கர்த்தருடைய வழியான்னு கேட்கணும். நகைப்புள்ள மனிதனுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கு இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலேயும் தானும் திருப்தி அடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் அதில் நுழைகிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவது உண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பயக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியனம் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியனத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலேயும் கூட நம்பிக்கையுள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் விளங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். அருமையானவர்களே, இந்த வரிகள், இந்த வார்த்தைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகள். அதனால் இவற்றை கவனிப்போமாக, செம்மையான வழியிலே நடப்போமாக, கர்த்தருடைய வழியிலே நடப்போமாக. அந்த ஞானம், அந்த நல்வழிகள் அது நம்மை தற்காக்கும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.